Hello students, welcome to Tanga Kanidam. இன்னைக்கு நாம 9th standard maths chapter 6 exercise 6.1ல third question பார்க்க போறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா if 2 cos theta equal to root 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இதுதான் வந்து given value. இத வச்சுக்கிட்டு find all the trigonometrical ratios of the angle theta. அதாவது theta உடைய எல்லா trigonometrical ratiosம் find out பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இதுல first given value வந்து எடுத்து எழுதிக்கலாம். Given that 2 cos theta equal to root 3. Okay. இப்போ இந்த 2 opposite side நாம் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ cos theta is equal to root 3 by 2 வரும். இப்போ cos theta நா என்ன? இதோட formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட 9th standard book page number 225ல கொடுத்திருக்காங்க பாருங்க. sin theta, cos theta, tan theta, அதுக்கப்புறம் cosecant theta, secant theta, cot theta. இதுக்கு வந்து formulas கொடுத்திருக்காங்க. இதுல sin thetaங்கிறது opposite side divided by hypotenuse, cos thetaங்கிறது adjacent side divided by hypotenuse, tan thetaங்கிறது opposite side divided by adjacent side, cosecant thetaங்கிறது sin theta ஓட reciprocal value. ஒண்ணு இல்ல, இத அப்படியே தலைகீழா தூக்கி போடணும். அப்ப என்ன வரும்னா hypotenuse divided by opposite side னு வரும். secant thetaன்னு இருக்கு பாருங்க. இந்த secant thetaங்கிறது என்னன்னா cos theta ஓட reciprocal value. ஓகேவா? அதாவது cos thetaங்கிறது adjacent side divided by hypotenuse னு சொன்னோம். அப்ப secant theta என்ன பண்ணும்னா இது அப்படியே தலைகீழா போடணும். அப்ப என்ன வரும்? hypotenuse divided by adjacent side னு வரும். இதே மாதிரி தான் cot theta. cot thetaங்கிறது என்னன்னா tan theta ஓட reciprocal. So first இந்த ஃபார்முலா வந்து ஃபுல்லா தரோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த trigonometrical இருக்க ப்ராப்ளம்ஸ் உங்களால வொர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்மளோட இதுக்கு வரலாம். cos theta னா என்ன நம்ம பார்த்திருந்தோம். cos theta is nothing but adjacent side divided by hypotenuse. இத நான் ஷார்ட் ஃபார்ம்ல adj divided by hy னு எழுதிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணுங்க. நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல adjacent side இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல root 3 இருக்கு. அண்ட் டினாமினேட்டர் இப்போ ஈக்குவேட் பண்ணி பாருங்க. டினாமினேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல hy இருக்கு, hy னா ஹைபோட்டனஸ், ரைட் ஹேண்ட் சைடுல 2 இருக்கு. ஓகே, அப்போ adjacent சைடோட வேல்யூ root 3 அண்ட் ஹைபோட்டனஸோட வேல்யூ 2. ஓகேவா? சரி, இது வரைக்கும் அது கிவன் டேட்டால இருந்து இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்க? Find all the trigonometrical ratios of angle theta னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சரி, இதுல trigonometrical ratiosனா என்ன? ஓகேவா? இதுல trigonometrical ratiosனா என்னன்னா sin, cos, tan, cosecant, secant, cot. இதுதான் வந்து trigonometrical ratios. இது வந்து angle thetaக்கு கேட்டதனால இந்த இடத்துல எல்லாம் thetaன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் என்னன்னா trigonometrical ratios. So இதுதான் நாம find out பண்ணணும். To find this trigonometrical ratios. ஓகேவா? சரி, இதுல first நாம எடுத்து எழுதிக்கலாம் sin theta. sin theta னா என்ன? opposite side divided by hypotenuse. ஓகே, சரி, இப்போ நமக்கு கொஸ்டின்ல ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நமக்கு தெரியுமா? கொஸ்டின் நல்லா வந்திருந்தது. 2 cos theta equal to root 3 கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து நாம adjacent சைடும் ஹைபோட்டனஸும் கொண்டு வந்துட்டோம். பட் இதுல நமக்கு ஆப்போசிட் சைடு தெரியுமா? தெரியாது, ஏன்னா கொஸ்டின்ல இது கொடுக்கல. அப்ப இந்த ஆப்போசிட் சைடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஃபார்முலா சொல்றேன். இது வந்து படிச்சுக்கோங்க. என்னன்னா hypotenuse square equal to opposite side square plus adjacent side square. ஓகேவா? இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அப்ப இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல hypotenuse என்ன இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல opposite side square, அப்ப இது அப்படியே இருக்கட்டும், plus adjacent side square. adjacent side என்னது? root 3 இல்லையா? அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். opposite side divide by root 3 வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 equal to opposite எடுத்து வந்தீங்கன்னா 4 minus 3 னு வரும். அப்போ opposite side square equal to 4 minus 3, that is 1. ஓகேவா? அதாவது opposite side square equal to 1, பட் நமக்கு தேவை opposite side தான். அதனால ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 னா அது 1 தான். ஓகேவா? சரி, அப்போ ஆப்போசிட் சைடு நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு? 1 னு கிடைச்சிருக்கு. இங்க எழுதிக்கலாம் ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு 1. இப்போ இந்த வேல்யூஸ்ல எடுத்து அப்ளை பண்ணலாம். ஆப்போசிட் சைடு 1 divided by hypotenuse 2. So this implies sin theta equal to 1 by 2. Next என்ன கேட்டிருக்காங்க?
நெக்ஸ்ட் வந்து காஸ் தீட்டா, பட் காஸ் தீட்டா இது ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இருக்குது, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னா √3/2, கரெக்டா? அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது tan தீட்டா. tan தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை adjacent சைடு. ஓகே, இதில் ஆப்போசிட் சைடு என்னன்னா 1 டிவைடட் பை adjacent சைடு. adjacent சைடோட வேல்யூ √3. ஓகே, நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டாங்கிறது என்னன்னா 1/sin தீட்டா, அதாவது sin தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் தீட்டா. ஸோ 1/sin தீட்டா வந்து 1/2, கரெக்டாக? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க, என்ன வரும் 2. அடுத்தது சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது என்னன்னா காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல், தட் இஸ் 1/cos தீட்டா. ஸோ 1/√3/2. ஓகேவா? இதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா வரும் 2/√3. அடுத்தது காட் தீட்டா. காட் தீட்டானா என்ன? tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். tan தீட்டாங்கிறது 1/√3. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க, √3ன்னு வந்துடும். ஓகே, சரி, இதுதான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ். இதோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. நாம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.